நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலில் தடம் பதித்து அரியணையை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த காலகட்டம் அது. அப்போ அவருக்கும் கவியரசு கண்ணதாசனுக்கும் இடையே கடுமையான அரசியல் எதிர்ப்புகள் இருந்தன. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் கண்ணதாசன் எழுதிய ஒரே ஒரு சினிமா பாட்டு வரி எம்ஜிஆரோட அரசியல் வாழ்க்கையையே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, நம்பி தான் ஆகணும். வாங்க அதை பற்றின விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் இருந்து பிரிந்து அண்ணா திமுக என்ற புதிய கட்சியை தொடங்கிய ஆரம்ப காலம். மக்கள் மத்தியில் பெரிய ஆதரவு இருந்தாலும் அரசியல் ரீதியாக பல சவால்களை சந்திச்சுட்டு இருந்தார். அந்த சமயத்தில் நேற்று இன்று நாளை என்ற திரைப்படத்திற்காக ஒரு பாட்டு எழுத கவிஞரை அணுகிறாங்க படக்குழுவினர். அரசியல் ரீதியாக எம்ஜிஆரை தாக்கி பேசி வந்த கண்ணதாசன் இந்த சூழலுக்கு என்ன எழுதப் போகிறார் என்று திரையுலகமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்துச்சு. ஆனால் கவிஞர் பேனாவை எடுத்தும் தன் அரசியல் பகையை தூக்கி எறிஞ்சிட்டார். எம்ஜிஆரின் அரசியல் எதிர்காலத்தை கணிச்சு நாளை உலகை ஆள வேண்டுமே எம்பிரானே, இந்த நாடு நலம் பெறவே மாற வேண்டும் எம்பிரானே என்று பல்லவியை தொடங்கினார். அது மட்டுமில்லாமல் பாடலின் நடுவே நேற்று என்பது உனக்கு பாடம், இன்று என்பது உனக்கு ஒரு வாய்ப்பு, நாளை என்பது உனக்கு ஒரு பாதை என்ற தத்துவ வரியையும் எழுதிட்டார். இந்த வரிகள் தியேட்டரில் ஒலித்தப்போ எம்ஜிஆர் ரசிகர்கள் திரையரங்கையே அதிர வச்சாங்க. கவிஞர் சொன்னது போலவே நாளை உலகை ஆளப்போகிறோம் எம்பிரான் என்ற மக்கள் எம்ஜிஆரை தமிழகத்தின் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வச்சிட்டாங்க. அரசியல் பகையையும் தாண்டி எம்ஜிஆரோட வெற்றியை முன்கூட்டியே கணிச்ச கவிஞரின் தீர்க்க தரிசனம் உங்களை வியக்க வைக்குதா? மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கு பெரிய பலமே. மேலும் நாளைக்கு இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.